friends, welcome to Meena Samyal. எல்லாருக்கும் இனிய வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள். இது ஒரு vlog style video. பொதுவா என்னுடைய வரலட்சுமி பூஜை vlogs வந்து ரொம்ப டீடைல்டா வந்து நான் காட்டியிருப்பேன். ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூலா இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் வந்து என்னால கேப்சர் பண்ண முடியல. என்னால கேப்சர் பண்ண முடிஞ்ச சின்ன சின்ன பிட்ஸ் வந்து கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ vlog உங்களுக்கு காட்ட போறேன். சோ வாங்க எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி என்றது. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு வந்து மாயலை கட்டி தோரணமும் போட்டு வச்சுட்டேன். அதுதான் நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து வந்து பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் வந்து ஒரு உடன் ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்கும். தசா அவதாரம் தான் கார்வ் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் பூஜை ரூம் டோரில். டஸ்ட்டு வந்து சீக்கிரமாக அக்யூமுலேட் ஆகிடும் எங்கள் பூஜை ரூம் டோருக்கு. ஸோ 1 வீக் முன்னாடியே எந்த பண்டிகை வந்தாலுமே ஒரு 1 வீக் முன்னாடி க்ளீனிங் பண்ணுறது, டஸ்டிங் பண்ணுறது இது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அப்போ தான் டெக்கரேஷன் பாயிண்ட்டுக்கும் வந்து பூஜை ரூம் திங்ஸ் வாங்கி வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நேரம் என்னால் ஒதுக்கி வைக்க முடியும். அதுக்கப்புறமா பூஜை ரூம் டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய ஃபோட்டோ, பெருமாள் அண்ட் தாயார் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும் எங்கள் பூஜை ரூமில். அதுக்கும் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. காலையில் பூஜை பண்ணது வந்து என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அதனால் பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பூஜை செஞ்சது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கலசம், அண்ட் இவங்க தான் என்னுடைய மெயின் வரலட்சுமி. பிரசாதம்க்கு வந்து பாயசம், அதுக்கப்புறமா பருப்பு உருண்டை, இட்லிஸ், அதுக்கப்புறமா 2 பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை. இதுதான் எங்கள் வீட்டினுடைய மெயின் பிரசாதம் ஃபார் வரலட்சுமி நோன்பு. பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால் அந்த புஷ்பம், அக்ஷதை இதெல்லாமே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. பூஜைக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி தொடச்சி ஒரு பெரிய பவுலில் வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ரீவியஸ் டேவே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட வந்து நம்ம ப்ரெப் ஒர்க் பண்ணிக்கலாம். காம்பு பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறது, இந்த மருவம், தவனம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கிள்ளி ஒரு பேக்கில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா எந்த கூடையிலேருந்து நம்ம பூ எடுத்து நம்ம பூஜை பண்ணுவோமோ அந்த கூடைக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குங்குமம், சந்தனம், அக்ஷதை இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும் பூஜை பண்ணும்போது. ஒவ்வொரு வருஷமே வந்து நாங்கள் வரலட்சுமிக்கு புது சேலையை வந்து வச்சுட்டு பூஜையில் வச்சுட்டு ஈவினிங் வந்து யாராவது ஒருத்தர் கட்டிக்குவோம். அண்ட் இந்த கலசத்துக்கு நான் வந்து வச்ச பொட்டு வந்து ஸ்டென்சிலுங்க. இந்த ஸ்டென்சிலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் விலாகில் நான் போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சில்வரில் பிள்ளையார், இந்த பக்கமும் அந்த பக்கமும் யானை அப்படிங்கிறது வந்து நான் ஜென்ரலாக வைக்கிறது டெக்கரேஷனுக்காக. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வரலட்சுமியோடைய ஸ்டாச்சு வந்து நானே செஞ்சதுங்க. இந்த கையாக இருக்கட்டும், கால், ஜடை, இந்த நகை இதெல்லாமே வந்து நானே செஞ்சது. இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட்டில் ப்ரீவியஸ் விலாகில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் தான் நான் வந்து கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வரலட்சுமி போட்டிருக்கிறது வந்து நான் அவங்களுக்காக வாங்கினது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டெக்கரேஷன் தான் நான் பண்ணினது, ரொம்ப எலாபரேட் கிடையாது. அண்டு பூஜைக்கு உண்டான வெள்ளி பாத்திரங்கள் வந்து தேய்ச்சி வைக்கிறது, அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறது இதெல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அண்டு சின்ன சின்ன வாழை மரமும் வந்து இந்த சைடும் அந்த சைடும் ஈக்குவல் டப்பாஸ் எடுத்து அதில் மண் போட்டு அதில் இன்சர்ட் பண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஃபார் த ஈவினிங் என்னுடைய சொந்த அத்தை மிஸ்ஸஸ் சுமதி நிரஞ்சன். அண்ட் நிறைய பேரை வந்து நான் இன்வைட் பண்ணல, ஜஸ்ட் நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான். ஒரு 20-25 பீப்புள் தான் வந்தாங்க. அண்ட் ஈவினிங் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிரசாதம் அப்படின்ட்டு ஒயிட் காபூலி சென்னால் சுண்டல் செஞ்சுருந்தேன். ஸ்வீட் வந்து ரெடிமேடாக வாங்கினது தான், மைசூர் பாக்கு. நிறைய வேலை இருந்ததுனால ஸ்வீட் என்னால் வீட்டில் செய்ய முடியல. கெஸ்ட்டுக்கு வந்து நான் வெளியில் ரெடிமேட் ஸ்வீட் தான் வாங்கி வச்சுட்டேன். அண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்திரிச்சு கை கழுவுறது அப்படிங்கிறது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் வேலை. அதனால வந்து டிஷ்யூஸ் ஃபோல்ட் பண்ணி அந்த சுண்டல் போலுக்கு அடியில் வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து பரிமாறிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ப்ரெப் ஒர்க் வந்து நான் ஈவினிங் ஒரு 4 o'clock செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ தட் வந்த உடனே ஜஸ்ட் போல்ஸில் போட்டு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருந்தது. சுண்டல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க.
இந்த மாதிரி பண்டிகை வரும்போது இதுதான் பண்ணணும் அதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம என்ன தாம்பூலம் கொடுக்குறோம், என்ன ஆர்டிக்கல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி 4 பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம ஆசையாக குங்குமம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பிளெஸ்ஸிங்குங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அது வந்து நம்ம கொடுத்து நம்ம கெஸ்ட்டை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். ஒரு நல்ல நாள் அப்படிங்கும்போது 4 பேருக்கு குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை சிம்பிள் பூஜை அண்ட் அழகான வரலட்சுமி எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.